ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ்நாட்டிலே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் அது இன்ஜினியரிங்கில். ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் நம்பர் 1 வந்து பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஏன்னா கிட்டத்தட்ட 1951 ஸ்டார்ட் பண்ண இந்த காலேஜ் எவ்வளோ படமே வாங்கிதுன்னு பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு வச்சுருப்பாங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி எவ்வளோ பேர் இருப்பாங்க அண்ட் வெல் நோன் வெல் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் அங்கே இருப்பாங்க. ஒரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தாலே அந்த கல்லூரி மிகப்பெரிய கல்லூரியாக வளர்ச்சி அடையும். அதுக்கு உதாரணம் இவங்க தான். ஓகேவா? ஸோ இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006. இப்போ நம்ம இந்த காலேஜை பற்றி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, என்ஆர்எஃப் ரேங்கிங் என்ன கட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனால் என்ன மார்க் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனால் என்ன டொனேஷன் வாங்குவாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் எப்படி நம்ம போய் சேர்றது, அண்ட் கட் ஆஃப் வந்து கவுன்சிலிங் மூலிமா போனால் எவ்வளோ எடுக்கணும் எல்லா கோர்ஸுக்கும், இப்படி எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். அதை விட முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ நம்ம கேட்டிருக்கோம், அதையுமே நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் காலேஜ் ரிவ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். காலேஜை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். நம்பர் 1 இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்த இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றிலாம் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ நிறையா கரியர் கைடன்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன அப்படின்னா பிஹெச்சி காலேஜில் உள்ளே போகிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அதிக கட் ஆஃப் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகணுன்னா எவ்வளோ மார்க் இருக்கணும். ஏன்னா மார்க் இருந்தால் தான் போக முடியுங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் சரி, இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலிமா சரி, அதாவது நீங்கள் வந்து ஒரு 130 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, 120 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, போயிடலாம் அப்படின்னு நினச்சா போயிட முடியாது. ஸோ அதுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, என்னங்கிறது பார்ப்போம். அண்ட் இதோட டீட்டெயிலாக இந்த காலேஜ் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுனா, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் மாதிரியும் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து படிக்கணும்னு நினச்சா படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. எல்லா கல்லூரியோட தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. ஹை பேக்கேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிறாங்க. 50 lakhs மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மெம்பர்ஸ், 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்காங்க. 20 lakhs per annum, 10 lakhs per annum சொல்லிட்டு அதிக பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பாடு வந்து முன்ன பின்ன தான் இருக்குங்கிறாங்க. என்ன தான் சிட்டியில் இந்த காலேஜ் இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்லா சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அகாடமியில் ஒழுக்கமாக இருந்தால் தான், அதாவது படிப்பில் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஓகே. எல்லா காலேஜ்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது தான், அதெல்லாம் இருக்கிறது தான். பட் ஆனால் அது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பிளேஸ்மெண்ட் அண்ட் அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே சூப்பர். பிஹெச்சி காலேஜில் கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ் இது. அட்டானமஸ் காலேஜ் தன்னாட்சி பெற்றது, அது எல்லாத்துக்கும் தெரியும். இவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்களே கரெக்ஷன் பண்ணி இவங்களே ரிசல்ட் விடுவாங்க. சிலபஸ் கூட இவங்க தான் செட் பண்ணுவாங்க. எல்லா சிலபஸுமே லேப்லேருந்து எல்லா சிலபஸுமே இவங்க தான் செட் பண்ணுவாங்க. அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க செட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கவர்மெண்ட் எய்டட் அப்படிங்கும்போது அரசாங்கம் உதவி பெறும் கல்லூரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில எய்டட் கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க. அண்ட் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்னால் எஸ்எஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட வாங்குவாங்க. ஓகேவா? அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் கட்டணும், அவ்வளவுதான். சாண்ட்விச் கோர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. 5 வருஷம் கோர்ஸ், எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச் கோர்ஸ்னால் என்னென்னா 5 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸு. மாணவர்கள் அதிகம் விரும்புறதில்ல. அது 4 வருஷம் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. 4 வருஷம் படித்து முடிச்சு 4வது இயர்லேயும் 5வது இயர்லேயும் ஃபுல் இன்டர்ன்ஷிப் தான் அவங்க பண்ண வைக்கிறாங்க. ஃபுல் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு இன்டர்ன்ஷிப். அதாவது காலேஜில் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஸ்டடீஸ் தான். ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். தியரி ஓரியன்ட் வந்து என்ன தான் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஸ்டடீஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன தான் 5 வருஷம் இருந்தாலும் 5வது ஃபுல்லாக வந்து இன்டர்ன்ஷிப் தான் அவனுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 67வது பொசிஷனில் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் என்ஜினியரிங்கில் 67th பொசிஷனில் இருக்காங்க. இது வந்து அதிகபட்சம். முன்னாடி ரொம்ப முன்னாடி இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இவங்க தான். எஸ்எஸ்என் இருந்தது, அப்போ இப்போ யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சது. எஸ்என்யூ அப்படிங்கிறதா மாறிடுச்சு.
அதனால் இவங்க தான் அடுத்து இருக்காங்க. 64 லட்சம் per annum வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 57, 55, 50 எல்லா கம்பெனியும் இங்கே வர்றாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசானு எல்லா கம்பெனியும் கோர் கம்பெனியும் வராங்க, ஐடி கம்பெனியும் வராங்க, சர்வீஸ் பேஸ் கம்பெனியும் வராங்க, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் வராங்க. பார்த்துக்கோங்க. 40 ஏக்கர் பெரிய காலேஜ், பழமை வாய்ந்த காலேஜ். அடுத்து வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா டொனேஷன் கண்டிப்பாக வாங்குவாங்க. பெரிய லெவல் டொனேஷனாக இருக்கும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா இவ்வளோதான் நம்ம சொல்லிட முடியாது. அது நீங்கள் காலேஜில் போய் தான் விசாரிக்கணும். இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் கேட்க முடியும். அது ஏன்னு சொல்கிறேன். 1,73,000 ஃபீஸ் வருங்க ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா? ஆனால் இது போக கேபிடேஷன் ஃபீ கட்டணும், டொனேஷன் கட்டணும். அது எவ்வளோங்கிறது என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் காலேஜில் போய் விசாரிக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 75,000 1.5 லட்சம் வரைக்கும் இருக்கிற ஹாஸ்டல்லாம் இருக்குது. சராசரியாக 75,000 1.2 lakhs முடி இருக்குங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறும், சரிங்களா? ஏசி இருக்கும், ஏசி இருக்காது. அதுக்கப்புறம் ரூமில் 2 பேர் 3 பேர் தங்குற ரூமு, 4 பேர் தங்குற ரூமு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீஸ் மாறும். அடுத்து எய்டட் கோர்சஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ் 7,000 15,000. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 30,000 40,000 தான் வருங்க. அதுக்குள்ளே தான் வரும், சரிங்களா? ஸோ அதனால் எய்டட் கோர்ஸ்க்கு ஃபீஸ் கம்மி. எய்டருக்கு கட் ஆஃப்க்கும் அதிகம் வேணும், சரிங்களா? எய்டட் கோர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. பட் எய்டட் கோர்ஸ்க்கு 200 கட் ஆஃப் 199 கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்குங்க. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் எஸ்எஸ் கோர்ஸ் அப்படிங்கும்போது 70,000 1 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க வருஷம். இது கூட ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்ந்து வரும் ஹாஸ்டலில் படிச்சிங்கன்னா, ஓகேங்களா? அடுத்து வந்து எய்டடில் படித்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனி, ஓகேங்களா? அடுத்த கோர்ஸ் எவ்வளோன்னா 24 கோர்ஸ் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1052 சீட் வச்சுருக்காங்க. இப்போது என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட் வந்து 1052 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 292 சீட்டு பிரிச்சிருக்காங்க. டோட்டல் சீட் வந்து 1344 சீட்டு. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது 1052. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் நமக்கு ஒதுக்குறது, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு 292. டோட்டல் சீட் வந்து 1344 சீட்டுங்க, சரிங்களா? அப்போ பார்த்துக்கங்க எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கோர்சஸும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 400க்கும் மேற்பட்ட கம்பெனி வராங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரம் என்னென்னா உள்ளே கேட்கும்போது 200லேருந்து 250 கம்பெனிக்கு மேலே வராங்க சார் அப்படிங்கிறாங்க. அண்ட் இம்ப்ரெசிவ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அது எல்லாத்துக்கும் தெரியும். நேஷனல் லெவலில் 15th டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸில். நேஷனல் லெவலில் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்துல இருக்குது பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸில். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் போக முடியாது, தேர்ட் பார்ட்டி வச்சும் போக முடியாது, எதுவுமே போக முடியாது. டேரெக்டாக தான் போகணும். நீங்கள் மார்க் வந்த உடனே ரிசல்ட் வந்த அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன பேஸஸில் பண்ணணும் அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க. அப்படி தான் எடுத்துக்குவாங்க, தவிர வேறு எப்படியும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் என்ன மார்க் இருந்தால் தெரியுங்களா எடுத்துக்குவாங்க. சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், டேட்டா சயின்ஸு, இசி இந்த மாதிரி கோர்ஸ்க்கு வந்து 188லேருந்து 195க்குள்ளே இருந்தால் எடுத்துக்குவாங்க. அடுத்து ட்ரிபிள் மெக்கானிக்கல், ஐசிஇ அப்படிங்கிற சொல்லக்கூடிய கோர்ஸ்க்கெல்லாம் 175 185 இருந்தால் தான் எடுத்துக்குவாங்கன்னா வர சொல்லுவாங்க உங்களை, இல்லைன்னா நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. அடுத்து சிவில், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டெக்ஸ்டைல், ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி செகண்டரி டெர்ஷியரி பேட்சுக்கெல்லாம் 150லேருந்து 170 கேட்குறாங்க. அதுவும் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் இந்த டெக்ஸ்டைல் மாதிரி டெக்னாலஜி இல்லை ஃபேஷன் மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருக்குது அப்படின்னா 130 150 140 150க்கும் கூப்பிட்றாங்க, ஓகேங்களா? அது நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் வச்சு பார்க்குறாங்க, 10th மார்க்கும் அதுவும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போது கோர்ஸ் வைஸஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம். அதாவது இந்த வருஷம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக போகணுன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் போக முடியுங்கிறது பார்த்துடலாம், ஓகேங்களா? அப்போ டிபார்ட்மெண்ட், அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ், ஓகேவா? அது வந்து ஓசிக்கு 182.5 இருந்தால் போகலாம். பிசிக்கு வந்து 182.5க்கு மேலே இருந்தால் போகலாம். இதுக்கு மேலே இருந்தால் சேஃபு. பிசிஎம்முக்கு வந்து 184.5க்கு மேலே இருந்தால் போகலாம். இப்போ உங்களுக்கு ரேங்க் கையில் இல்லை, கட் ஆஃப் தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தவிர பியூராக உங்களுக்கு கட் ஆஃப் என்னன்னு தெரியாது. அதனால் நான் கட் ஆஃப் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் இருந்துன்னா தாராளமாக போகலாம். எம்பிசிக்கு வந்து 182க்கு மேலே இருக்கும். ஆவரேஜாக இந்த கோர்ஸுக்கு 184க்கு மேலே இருந்தால் கிடைக்குங்க. 2026 185க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆவரேஜாக 159 கட் ஆஃப் இருந்தாலும் இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026 வந்து பார்த்திங்கன்னா 160, புரிஞ்சுதா? இதெல்லாம் 2025 கட் ஆஃபு, க்ளோஸ்டு கட் ஆஃப், ஓகேங்களா? 2026 எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. 160 இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு,
ஓகே, பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கட்டாக பார்த்துக்கோங்க. 194, 192, பிசிஎம்க்கு 189, எம்பிசிக்கு 186, ஆவரேஜாக 190க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் 2026 190 இருந்தாலே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆவரேஜாக 181.8. அண்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 181க்கு மேலே இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், அதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு வந்து 189.5, எம்பிசிக்கு வந்து 187.5, ஆவரேஜாக 189க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். 2026 188 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அதுக்கு மேலே. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்துக்கோங்க, எஸ்டிக்கு வந்து சீட் அலோகேஷன் கிடையாது. அப்படி இருந்தால், அதாவது அந்த ரிசர்வேஷனில் வரல, சீட் அலோகேட் பண்ணல அந்த கோர்ஸுக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 177.5 வந்து இருக்கலாம். 177 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்லாம் அசால்ட்டாக கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இங்கே பாருங்கள், ஓசிக்கு இவ்வளோ இருக்கணும், பிசிக்கு 193, பிசிஎம்க்கு 192, அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 191.5, ஆவரேஜாக 192க்கு மேலே இருக்கணும். அண்ட் இந்த வருஷம் 190க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 183.5, இந்த வருஷம் 153 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சிஎஸ்சி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட், இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. 199.5 இருக்கணும் ஓசியில், பிசியில் வந்து 198.5, பிசிஎம்னு 197.5, எம்பிசியில் 198. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 198.38 இருக்கணும். ஆனால் 2026 இந்த வருஷம்னா 198க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜ் வந்து 186.5, அவங்களுக்கு வந்து 186க்கு மேலே இருந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குது சிஎஸ்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியில் செல்ஃப் சப்போர்ட், சிஎஸ்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எல் இருக்குது, அதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. 198 ஓசிக்கு, 198 பிசிக்கு, பிசிஎம்முக்கு 197 போன வருஷம், அண்ட் எம்பிசிக்கு 197, அதுக்கப்புறம் ஆவரேஜாக 190.63. ஆனால் சேஃபஸ்ட்டு 197க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு இது ஃபுல்லாக ஆவரேஜாக 190.5, உங்களுக்கு 193க்கு மேலே இருந்ததுன்னா 2026 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளி இன்ஜினியரிங், ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 197.5 இருக்கணும் ஓசி, பிசிக்கு வந்து 186.5, பிசிஎம்முக்கு 193.5, அண்ட் எம்பிசிக்கு இவ்வளோ, அண்ட் ஆவரேஜ் வந்து 196, அண்ட் 2026 196க்கு மேலே இருக்கணும். இங்கே ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 196க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக 186 பத்தாது, 196க்கு மேலேயாவது இருக்கணும். யாருக்கு? எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. ஓகே, அடுத்தது ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸும் இருக்குது, அதுலேயே செல்ஃப் சப்போர்ட். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 196 இருக்கணும் ஓசிக்கு, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் 2025. 195.5 பிசிக்கு, பிசிஎம் அலோகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் எம்பிசி 195.5, அண்ட் ஆவரேஜாக 195.83. அண்ட் இதில் வந்து எஸ்சிக்கு 2026 195க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சிஏக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஆவரேஜாக 181. ஸோ இந்த வருஷம் 181க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இசிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது 199.5 இருக்கணும் ஓசிக்கு, 198.5, 199 வந்து பிசிஎம்முக்கு, 197.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எம்பிசிக்கு, அண்ட் ஆவரேஜ் இவ்வளோ. அதுக்கப்புறம் 198 இருந்தால் சேஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே இருந்தால். அதுக்கப்புறம் 194.5 எஸ்சி எஸ்சி எஸ்டி, அதுக்கு ஆவரேஜ் இவ்வளோ. ஸோ இந்த வருஷம் 194க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு இதில் கிடைக்கும், அதாவது இசிஇ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. இசிஇயில் செல்ஃப் சப்போர்ட்டு 198 ஓசி, 198 பிசி, 197.5 பிசிஎம், அதுக்கப்புறம் 197 எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 197 எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2026 197க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜாக 187.3 இருந்தால் கிடைக்கும். 187க்கு மேலே இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் செல்ஃப் சப்போர்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் இவ்வளோ, பிசியில் இவ்வளோ, பிசிஎம்மில் இவ்வளோ, அதுக்கப்புறம் எம்பிசியில் இவ்வளோ, அண்ட் ஆவரேஜாக இவ்வளோ. இந்த வருஷம் 191க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 173 இருக்கணும், 173க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சொல்லியாச்சா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 195 வேணும் ஓசிக்கு, 194.5 பிசிக்கு, அண்ட் 194 பிசிக்கு, அடுத்தது பிசிஎம்முக்கு, அதுக்கப்புறம் எம்பிசிக்கு இவ்வளோ, ஆவரேஜாக இவ்வளோ. 194க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம்.
எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 179.2 ஆவரேஜாக 179க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அண்ட் ட்ரை பண்ணலாம் இந்த வருஷம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு இவ்வளோ. இது வந்து ஆவரேஜு 192க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 164.7, 164க்கு மேலே இருந்தால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஸ்சி மட்டும் ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்குது. போன வருஷத்துக்கு கூட கொஞ்சம் நல்லா கட் ஆஃப் இருந்தது. நான் ஒரு மார்க் ஒரு 176னா 177 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் கோர்ஸு 188, 183 பிசி, 183.5 பிசிஎம், எம்பிசிக்கு இவ்வளோ, ஆவரேஜ் இவ்வளோ, 184க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 169 இருந்தால் அதுக்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 189.5 கட் ஆஃபு க்ளோசிங் கட் ஆஃபு, 185.5 க்ளோசிங் கட் ஆஃபு. பிசிக்கு பிசிஎம்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, அண்ட் ஆவரேஜ் எவ்வளோ 187க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜ் இவ்வளோ 164க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெட்டலர்ஜிலே செல்ஃப் சப்போர்ட் இருக்குது. மெட்டலர்ஜிலே செல்ஃப் சப்போர்ட் ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ. இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃபர் 2025. ஸோ இது வந்து 181.5, ஆவரேஜ் வந்து இவ்வளோ, அண்ட் 183க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஆவரேஜாக இவ்வளோ, அண்ட் 162க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் முடிஞ்சு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 183 ஓசி, 186.5 பிசி, 186 பிசிஎம், 187 வந்து எம்பிசி, 187.13 உங்களுக்கு இந்த கோர்ஸு ஆவரேஜ் 187க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 166க்கு மேலே இருந்தால் போயிடலாம். ஆனால் எஸ்சிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்சிக்கு வந்து ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்குது. 171னா இந்த வருஷம் 172 தான் கிடைக்கும், இல்லைனா 170 அந்த ரேஞ்சில் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் 187 ஓசி, 184 பிசி, 184 பிசிஎம், 186 வந்து எம்பிசி, ஆவரேஜ் இவ்வளோ 185க்கு மேலே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 158க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியாக இருக்கும்போது ஒரு 170 168க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் பார்த்தாச்சு. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அதில் வந்து செல்ஃப் சப்போர்ட் 195.5 பார்த்துக்கோங்க. ஓசிக்கே அதிகம். இதுக்கு வந்து 197.5 பிசி, பிசிஎம் 192, எம்பிசிக்கு இவ்வளோ, ஆவரேஜாக எவ்வளோ, இதுக்கு வந்து 193 மேலே இருக்கணும். எஸ்சிக்கு வந்து 181.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஆவரேஜாக 180.75 எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு, 180க்கு மேலே இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் எஸ்சி எஸ்சி எஸ்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டு ஓசிக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிஎம்க்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, அண்ட் எம்பிசிக்கு இவ்வளோ க்ளோஸ் இருக்குது. ஆவரேஜ் இவ்வளோ 178க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 155க்கே கிடச்சிருக்கு போன வருஷம், 157 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, ஆவரேஜாக இவ்வளோ 157க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் இந்த கோர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. ஸோ இது 198 இருந்தால் தான் கிடைக்கும் ஓசிக்கு, அண்டு இது மினிமம் கட் ஆஃபு. க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் 2025 பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், எம்பிசி 197 எம்பிசி, அதுக்கப்புறம் 173க்கு வந்து இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 173க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கவனம், எஸ்சிக்கு வந்து 189ன்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 189 190 இருக்கணும், இல்லைனா கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி தான் எஸ்சிஏக்கும் 187னா உங்களுக்கு 190 கிட்ட இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 181 ஓசி க்ளோசிங் கட் ஆஃப், 178.5 பிசி, 181 பிசிஎம், 175.5 எம்பிசி, அண்ட் ஆவரேஜாக 179க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 144க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க 159க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல்லே செல்ஃப் சப்போர்ட்டு, இதில் ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, அண்ட் பிசிஎம்க்கு இவ்வளோ, அண்ட் எம்பிசிக்கு இவ்வளோ, அண்ட் மோரோவர் ஆவரேஜ் இவ்வளோ 175க்கு மேலே இருந்தாலும் கிடச்சிருது. அண்ட் எஸ்சிக்கு வந்து 157க்கு மேலே கிடச்சிரும். மீதி ரெண்டுமே உங்களுக்கு வந்து என்னது கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக 159 150 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம். இந்தந்த கோர்ஸ்க்கு 24 கோர்ஸ் வச்சுருக்காங்க, 24 கோர்ஸ்க்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஹெச்டிக்குள்ளே போகிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல கட் ஆஃப் இருக்கணும், நல்லா பணம் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, இவ்வளோ மார்க் இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபீஸுங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனால் அவங்க சொல்கிறது தான் ஃபீஸ் ஓகே. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அள்ளி வாங்குவாங்க, இருந்ததுன்னா போய்க்கோங்க. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான். நான் சொல்லிட்டேன், எய்டட் கோர்ஸ்க்கு எவ்வளோ, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்கு எவ்வளோ. எய்டட் கோர்ஸ்க்கு உங்களுக்கு கம்மி தான்.
ஸோ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 70,000 1 லட்சம், எய்டட் கோர்ஸ்க்கு ஒன்லி 30 to 40,000 தான் வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கல்லூரியை நீங்கள் வந்து சாய்ஸ் பில்லிங்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.